முருகன் வந்து எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கிறாரு. வித்யாவும், முருகனும் சேர்ந்து. அப்ப முத்துவையும், மீனாவையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட முன்னாள் கணவன் இருந்தாங்க இல்லையா? அவங்களோட அதாவது ரோகிணியோட அண்ணி மொற. அவங்க வந்து வராங்க. அப்போ மீனா வந்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க, "நீங்க தானே வந்து வித்யாவோட சித்தின்னு சொல்லி சொன்னாங்க. ரோகிணி கிட்ட கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணின்னு யார சொல்றீங்க? கல்யாணியவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கல்யாணியா? இல்லையே அவங்க ரோகிணி தானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நானும் பாவமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட பேசினோம்னா, என்னைய அவ்ளோ கேவலமா பேசிருச்சு. சரி இப்படியெல்லாமா மாறுவாங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எப்படி தெரியும் உங்கள? அவங்கள கல்யாணின்னு வேற சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஆமா, என்னோட தம்பிக்கு தான் அந்த பொண்ண முடிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. ஒரு பையன் கூட இருக்கான் கிருஷ்ணன்னு. சேகர் அந்த பையனுக்கு தான் என் தம்பி தான் சேகர். அவனுக்கு தான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். அவங்களுக்கு ஒரு பையன் கிருஷ்ணனும் பிறந்திருந்தான். ஆனா, அவன் வந்து அல்பாயுஸ்லயே போய் சேர்ந்துட்டான். இந்த பொண்ணு 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி நல்லா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சோம்னா, என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டா. இனிமே அவ கிட்ட போய் என்னத்த நம்ம பேச? அதனால தான் அதோட விட்டுட்டேன். என் வீட்டுக்கார்ட்ட வந்து சொன்னேன். இனிமே அவள பத்தி பேசுறதே விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனாவுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க? அப்ப கிருஷ் வந்து ரோகிணியோட பையன் தானா? அப்படின்னு சொல்லி. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு.